ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தவன் காசு சம்பாரிச்சிட்டு வந்து நீங்கள் தேட்டரில் படம் பார்த்து கைத்தட்டுற அவன் தான் இன்னைக்கு இந்த மாதிரி நடிக்கிற நடிகைங்களுக்கு சாப்பாடு போடுற முதலாளி அவங்க செலிப்ரேட் பண்ணால் தான் நாம பெரிய ஆள் ஆக முடியும். இன்னும் கொஞ்ச நாள் பாருங்களேன், எல்லாருமே இந்த சோஷியல் மீடியாவில் வந்து கம்மியாகிற ஆட்கள் ஆயிடுவாங்க இல்லை ஆகுறாங்க. ஃபோனே யூஸ் பண்ணாமல் ஆட்கள் மாறிட்டு இருக்காங்க. என்னையெல்லாம் வந்து ஒரு மேனேஜர் லிட்ரலி கூப்பிட்டு போய் நமக்கு சினிமா தெரில என்னென்னலாம் வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கி அதை வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்க, ஜெயிக்கிற வரைக்கும் தோக்குறது தப்பு இல்லை அப்படின்றது என்னோட பிலீஃப். என் ஒய்ஃப் அழுக மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ராங். ஆனால் நான் அப்படியே ஆப்போசிட், நான் பயங்கரமாக எடுத்துருவேன். வணக்கம் மை டியர் பியூட்டிஃபுல் ஹார்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இல்லை பார்க்காம கேட்டுட்டு இருக்கிறது ஃபைனலி பாட்காஸ்ட் வித் என்கே. நம்ம பாட்காஸ்ட்டில் தொடர்ந்து பல பேர் லைஃப் அண்ட் மைண்ட் ரிலேட்டடாக நிறைய ஷேர் பண்ணிகிட்டே வராங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற கெஸ்ட் யார் அப்படின்னு சொல்லணும்னா, எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே ஜெயிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதில் யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களோட ட்ராக்கையே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டா அந்த இடத்துக்கு வந்துடுவோம், ஜெயிச்சிருவோம். ஆனால் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் அப்படி இல்லை. அது வந்து ஒரு கருகும்முன்னு இருக்கிற காட்டுக்குள்ளே வந்து கண்மூடித்தனமாக ஆசைப்பட்டு ட்ரெக்கிங் போகிற மாதிரி. அது நமக்குன்னு நாமளே வந்து ஒரு வழியை உருவாக்கிட்டு போனால் தான் உண்டோ ஒழிய யாரோட வழியுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போக முடியாது. அந்த விதத்தில் தனக்குன்னு ஒரு வழியை உருவாக்கிட்டு அந்த வழியில் போயிட்டுருக்கிற ஒருத்தர் தான் நம்ம இப்போ பார்த்து பேச போகிறோம். டிஎஸ்கே திருச்சி சரவணகுமார். ஹாய் ப்ரோ. ஐயா நன்றி. ஆமாம், உங்களுடைய இதை வந்து டேலண்ட்டு, சின்சியாரிட்டி, கைண்ட் அப்ரோச்னு வச்சுருக்கேன். சூப்பர். நீங்களே எழுதிட்டீங்களா அது? ஆமாண்ணே, அவருடைய நானும் ஒன்று உருவாக்கணும் இல்லையா? ஓகே. ஓ, டேலண்ட்டு, சின்சியாரிட்டி, கைண்ட் அப்ரோச். ஆமாம். ஓகே. ஏன்னா உங்களை என் கூட நீங்கள் பழகுனதுனால அது அப்படி எழுதிருக்கீங்க. ஆமாம், இல்லை இப்போ மொத்தமாகவே அது உங்களுக்கு வந்து உங்களை என்ஹான்ஸ் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கிறது தானே டேலண்ட் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற சின்சியாரிட்டின்னு ஒன்று இருக்குது. சரி, அதெல்லாமல் இது மட்டும் பத்தாது இல்லையா இண்டஸ்ட்ரியில்? கைண்ட் அப்ரோச்சுங்கிறது ஒன்று இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். உங்களோட நான் நிறைய பார்த்துட்ருக்கேன், பாட்காஸ்ட் ஆகட்டும், லைக் இந்த ஃபைனலி பாட்காஸ்ட் ஆகட்டும், நிறைய செலிப்ரிட்டிஸ் உங்களோட ஸ்லாங்கு அது எப்பயுமே நான் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு யூஸ்வலாக ஹை ப்ரோ எப்படி இருக்கீங்க இந்த மாதிரிலாம் இல்லாமல் கருங்குமுன்னு போகிற காட்டுக்குள்ளிங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்லோ நல்லா இருக்குது. சூப்பர், தேங்க்யூ. இதில் அப்படியே ஒரு ஃப்ளோவாக எடுத்துக்கிறேண்ணே. சொல்லுங்கள். இப்படி கருகுமுன்னு ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்களே, இந்த காட்டுக்குள்ளே கூகுள் மேப்பு வேலை செய்யாது கண்டிப்பாக. அதெல்லாமல் கைடன்ஸுன்னு ஒன்றும் பெருசாக இருக்க இல்லாமல் போகும். இந்த இருட்டுக்குள்ளே எப்படின்னா வழி தேடி போகிறீங்க? உங்களுக்கு அது வெளிச்சமாக என்ன இருக்குது, இதில் கைடன்ஸாக என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கணும். நியாயம்தான். அது இல்லைன்னா அது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. நான் எஸ்ஜே சூர்யா சார் ஒன்று சொல்கிறது தான். இப்போ ஒரு டார்ச் கிடைக்குது இருக்குன்னா அந்த டார்ச்சு எவ்வளோ தூரம் இருக்கோ அதில் தூரம் ஓடிடணும். ஏதோ ஒரு நெருப்பு பந்தம் கிடைக்குது, அதில் எவ்வளோ தூரம் வெளிச்சிருக்கோ அதோட ஓடிடலான்றது தான். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேர்னியாக ஒரு சொல்லணுன்னா அது ஒரு கேப்சூலில் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற இந்த கருகும்புன்னு இருக்கிற காட்டுன்னு சொல்கிறீங்களே, அந்த காட்டை ஒரு டைமுக்கு அப்புறம் கடந்துட்டிங்கன்னா அது ஒரு ஒரு பூங்கா உள்ளர இருக்குது. வரைக்கும் போகிறதுக்கு அதுதான் அதுக்கு அந்த டைம் இருக்குல்ல, அதுக்கு பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப தூரம் இருட்டாக இருக்குது, நம்ம இப்படியே வெளிச்சத்தில் இப்படி போயிடுவோன்னு இந்த சைடு போயிட்டோன்னா அங்கே இருக்கிற குற்றாலத்தை போய் என்ஜாய் பண்ண முடியாதுல்ல. கண்டிப்பாக ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டை என்ஜாய் பண்ண முடியாது. ஹார்டில்ஸை தாண்டா தான் கண்டிப்பாக அந்த இது கிடைக்கும்ல. நீங்கள் அப்படி போகிற வழியில் ஒரு சில நேரம் இந்த இண்டஸ்ட்ரியில் மெயினாக பார்த்தோம்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம எங்கே போகிறோன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையும் வரும்ல. எப்படி கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஏன்னா பிஸ்னஸில் கூட அடுத்தடுத்து கட்டாங்கிறது இதுதான், நம்ம போக முடியலையான்னு ஈஸியாக டிசைட் பண்ணிடலாம். பட் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம என்னவாக போகிறோம், எப்படியாக போகிறோம், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுங்கிற ஒரு கிரைட்டீரியா வரும்போது, ஒரு சினாரியா வரும்போது அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இல்லை, அதுதான் சொல்கிறேன். லைக் நான் இப்போ நம்ம ஒரு அல்டிமேட் எய்மாக என்ன இருக்குன்றது நம்ம டிசைட் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக. இப்போ நான் வந்து 17 இயர்ஸ் பேக் வந்து இந்த டெலிவிஷனுக்குள்ளே இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இதுனா ஒரு டெலிவிஷனு ஒரு மீடியான்னு ஒன்று இருக்குதுன்னு எனக்கு தெரியும் போது நான் செட் பண்ண கோல் வந்து நான் ஆக்டர் ஆகணும். ஓகே. அப்போ ஆமாம், அதுக்கு முன்னாடியும் இருந்தது. அப்போ டிசைட் பண்ண தெரில. அப்போ என்னென்னா டிரெக்டர் ஐ மீன் ஆக்டர் ஆகிறது ஓகே, அந்த ஆக்டருக்கே எல்லாமே சொல்லித்தரது டிரெக்டர். அப்போ அவன் தானே மாசுன்றது தான் என்னோட கணக்காக இருந்தது. அப்போ டேரக்டர் ஆகணும் தான் என்னோட ஆசை ஆமாம். இந்த மிமிக்ரி இதெல்லாம் வந்து சின்னதாக இருக்குது. அப்போ அந்த ஒரு டேலண்ட்லாம் அப்பப்போ இருக்குது. பட் அல்டிமேட் எய்மாக என்ன இருந்ததுன்னா ஒரு டேரக்டர் ஆகணும். அப்போ டேரக்டர் ஆகணும் என்ன பண்ணணும், படிக்கணும். டைரக்ஷனுக்கு என்ன படிக்கிறது, அப்போ டிஎஃப்டி டிரெக்டர் ஆஃப் ஃபிலிம் டெக்னாலஜியில் படிக்கலான்னு எழுதிலாம் போட்டிருக்கேன். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே எழுதி போட்டிருக்கேன். நான் அப்ளிகேஷன் எழுதி போட்டு அப்ளிகேஷன் வந்துருச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து விளக்க மாத்தால 4 அடி அடிச்சு படிக்கிற வேலையை மட்டும் பாரு, 11வது முடி, அதுக்கப்புறம் படி தட் மீன் காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீ என்னமோ பண்ணு
அப்படின்றது தான் அவங்களோட இதாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்கனாமிக்ஸ் சுச்சுவேஷனில் என்ன படிக்க வைக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. பையன் ட்ராக் மாதிரி போயிடுவான்ட்டு ஒரு சின்ன ஒரு பயம் வைங்களேன், ஒரு சர்க்கிள்குள்ளேயே வச்சுட்டாங்க என்ன. கண்டிப்பாக சேஃப்டி பார்ப்பாங்கல்லண்ணே. ஆமாம். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த டிரெக்டர் ஆகணும் போது நான் அப்போ என்ன பண்ணுவேன், கொஞ்சம் நான் ஆக்சுவலாக வரைவேன், ட்ராயிங்லாம் பண்ணுவேன் நான். அப்போ என்ன பண்ணுவேன், இப்போ ஒரு கமல் சார் ஃபோட்டோ ஆகட்டும், ஒரு விஜய் சார் ஃபோட்டோ ஆகட்டும், ரஜினி சார் ஃபோட்டோ, அஜித் சார் ஃபோட்டோனா அதை வரைஞ்சி நானே ஒரு டைட்டில் வைப்பேன். கங்கு, கங்குவான் இருக்கு அது இல்லை, ஏதோ ஒன்று, கங்கு, குருதி, குருதி புனல் மாதிரி குருதி அப்படின்னு போட்டு கமல் சாரோட ஃபோட்டோ ஒன்று வரைஞ்சி குருதின்னு போட்டு கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், போஸ்டர் கிரியேட் பண்ணி போஸ்டர். தட் மீன் அது என்னன்னா என்னோட கனவு என்ன அதுதானே, படம் பண்ணணும். அப்போ இதுக்கு என்ன இதை ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு அப்போ போட்டு அதில் என் பேரை போட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இது ஓகே, நான் வந்து டிரெக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இதை ஒன்று பண்ணி பார்க்கணுன்னு இதை நிறைய பண்ணி வைப்பேன். அதெல்லாம் என்னன்னே தெரியாது, தட் மீன் டிரெக்ஷனாக என்னன்னு தெரியல, எதுவுமே தெரியல. பட் இதெல்லாம் தெரிஞ்சுது. ஏன்னா அப்போ வந்து இப்போ டிஆர் சார்லாம் பார்த்தீங்கன்னா கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், மியூசிக்னு இருக்கும். பேரரசு சார் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவர் தான் அதே மாதிரி எல்லாமே இருக்கும். அது மாதிரி நான் எல்லாமே பண்ணணும், மல்டி டாஸ்க் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் லேட்டர் நோட்டில் அது ரொம்ப கஷ்டம்னு தெரிஞ்சுது டிரெக்ஷன்ன்றது. ஓகே, நீங்கள் எங்கேயாவது போயிட்டு திரும்ப இப்போ 10வது 12வதுல வந்து நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. சப்போஸ் ஒரு சிலர் வந்து சூழ்நிலை காரணமாக வேற ஏதாவது ஒன்றுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருவாங்க. நீங்கள் எப்படி அது முடிச்ச உடனே அது டுவர்ட்ஸ் அது கூடயே பயணம் பண்ணிட்டீங்களா இல்லை? ஆமாம், நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே எனக்கு அந்த மிமிக்ரின்ற ஒரு டேலண்ட் வந்துச்சு. ஸோ இந்த டிரெக்ஷன் வந்து அது ஒரு இதாக தான் இருந்துன்னு வைங்களேன். ஒரு குழந்தைக்கு திடீர்னு பார்க்கும், ஒரு ஸ்வீட் கடை பார்க்கும், திடீர்னு பார்த்தா சாக்லேட் பிடிக்கும், சம்டைம் ஒரு லாலிபப் பிடிக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு சாக்லேட் பிடிச்சிருந்தது. அப்புறம் லாலிபப் நல்லா இருக்குது, கலர் கலராக இருக்கு, ஸ்ட்ராபெரி கலரில் இருக்குது அப்படின்னு அது மாற ஆரம்பிச்சிது. ஸோ ஆக்டிங் பண்ணலாம். அப்போ ஆக்டிங் பண்ணால் என்ன வேணும், ஆக்டிங் பண்ணால் எனக்கு ஒன்றும் தெரில, அப்போ எப்படி கற்றுக்கிறது, அப்போ உனக்கு என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நான் பாடுவேன் நல்லான்னு சொல்லக்கூடாது, அப்போ நான் நினச்சிக்கிட்டது நான் நல்லா பாடுவேன் நானே நினச்சிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பாடிக்கிட்டு சும்மா கேட்டு பாடுறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வேறு என்ன இருக்குது டேலண்ட் எனக்கு. அப்புறம் மிமிக்ரி வந்து இப்போ நான் கலக்கப்போதையார் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி மயில்சாமி அண்ணனும் ஆக்டர் மயில்சாமி சாரும் லக்ஷ்மண் ஸ்ருதி உடைய ஓனர் லக்ஷ்மண் சாரும் ஒரு கேசட் போட்டிருந்தாங்க, காமெடி கேசட். அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்களான்னு தெரில. அது டேப்பெல்லாம் இருந்த காலம். ஆமாம், பென்சிலை வச்சு உருட்டுவோமே அது மாதிரி. ஸோ அந்த டேப் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், அந்த டைமில் வந்து இந்த குணால் பாட்டெல்லாம் வாங்கிட்டு வருவார். அசைந்தாடும் காற்றுக்கும் அந்த பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த படம் கேசட்டோட இது மெர்ஜ் ஆகி வந்துருந்தது. நான் என்ன பண்ணுறது, டெய்லி வந்து இப்போ எப்படி வந்து ஏதாவது சாமி பாட்டு ஓடுற மாதிரி இது கேட்டுக்கிட்டே இருக்கும் டெய்லி. ஸோ கேட்க அது மைண்டில் ஏறி மனப்பாடம் ஆகி அந்த மிமிக்ரின்ற ஒரு விஷயம் அப்போல்லாம் வந்து பழைய ஆக்டர்ஸ்லாம் லைக் எப்படின்னா இப்போ நம்பியார் சார், உசிலமணி சார்லாம் உங்களுக்கு தெரியுமா? இவர் ஆமாம், இப்போ இருக்கவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவங்க நம்பியார் சார் வாய்ஸு, எம்ஜிஆர் சார், கேப்டன் சார், இதெல்லாமே இருக்கும். ஸோ நான் என்னென்னா அதை வந்து மைண்டில் கேட்டு டைலாக்லாம் வாங்குறேன். அப்புறம் கலக்கப்போதையார் இருந்தது, ரோபோ சங்கர் அண்ணன், அவரை பார்த்து மிமிக்ரி, கேப்டன் சார் மாதிரி பண்ணலாம், நல்லாயிருக்கு, நமக்கு வருது, ட்ரை பண்ணால் வருது, அப்போ ஏன் அப்படி பண்ணது தான். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஓகே நமக்கு நடிக்கணும்னு, அதுதான் அல்டிமேட் எய்மு. அதான ஷார்ட் அவுட் தான் இந்த டெலிவிஷன். கண்டிப்பா ஏதாவது ஒரு மீடியம் மூலமா தான யார் நம்மளை கூட்டு போக சொல்லுங்க. திருச்சியில் நான் ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு பையன், எந்த ஒரு ஃபிலிம் பேக்ரவுண்டும் கிடையாது எங்கள் வீட்டு சைடில். யாருமே சினிமானா எனக்கு தெரியாது, படம் பார்க்குறது அதுவும் ரொம்ப ரேரு, தேட்டருக்கும் கூப்பிட்டு போக மாட்டாங்க, ரொம்ப ரேரு. ஸோ அப்படி இருக்கிற இதில் நம்ம ஒரு நீங்கள் சொல்கிற அந்த கருங்கும்முன்னு இருக்கிற காட்டுக்குள்ளீங்க போகிறதுக்குன்னா ஒரு சின்ன வெளிச்சம் கிடைச்சதா, இந்த ஒரு வெளிச்சம் வந்து அந்த மெமிக்ரி தான் எனக்கு அந்த வெளிச்சமாக இருந்தது. கண்டிப்பா அது உங்களுக்குன்னா நீங்களே உருவாக்கிட்ட வெளிச்சமா இருந்தது. ஆமா ஆமா. ஓகே, இந்த ஜேர்னில எல்லாத்துக்குமே என்னைக்காவது ஒரு நாள்ங்கிற ஒரு நாள் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ லப்பர்பந்தில் இப்படி வெங்கடேஷ்ங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, த்ரூ அவுட் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எத்தனையோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. பட் இது வந்து அதெல்லாமே தாண்டி இப்போ ஒரு மைல் ஸ்டோனாக வந்து நிற்கிது. அந்த என்னைக்காவது ஒரு நாளுங்கிறது நிறைவேறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் அந்த என்னைக்காவது ஒரு நாள் எத்தனை நாள் இருக்குது? அதான் இப்போ யூஸ்வலி நிறைய இந்த மீம்லலாம் பார்ப்போம்ல, டே 1 டே அப்படின்னும், எனக்கு அந்த 1 டே இன்னும் தூரத்தில் இருக்குது. 1 ஃபைன் டேன்னு சொல்லுவோம்ல நம்ம எதிர்பார்க்குறது. இப்போ நான் எப்படி பார்க்குறேன், இந்த வெங்கடேஷ் கேரக்டர் மூலமாக லப்பர்பந்தில் எனக்கு நடந்த மேட்ரு ஒரு அப்ரிஷியேஷனை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்படி குழந்தை வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் எந்திரிச்சு தத்தளிச்சு அதுவாக எந்திரிச்சு அப்படி கொஞ்சம் அப்படி ஆடி கீடி விழுந்து முட்டி சராஞ்சு மூஞ்சி உடஞ்சி நின்று அப்படி ஒரு மாதிரி நிற்கும்ல, அதை நான் அந்த மாதிரி நான் பார்க்குறேன். நான் ஒரு கிட்டாக நான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் காலடி எடுத்த மாதிரி வச்சு பார்க்குறேன். பிகாஸ் ஏன்னா அதுக்கு முன்னாடி
17 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டேன். இது 18வது படம் எனக்கு. ஆனால் எல்லா படங்களுமே நான் வந்து நல்ல படங்கள், தட் மீன் பெரிய பேர் சொல்கிற படங்களை தான் நான் பண்ணேன். பட் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு அங்கே ஒர்க் ஆகலை. தட் மீன் எனக்கு அந்த இடத்துல பெட்டர் மேக்ஸ் மட்டும் அதில் எக்ஸெப்ஷனு. புறம்போக்கு அது காமெடி மீட்டர்ல அது ஆமாம், அது நமக்கு தெரியும்ல. இப்போ வந்து டிஎஸ்கே கலக்கப்போது யாரெல்லாம் மிமிக்ரி பண்ணுவார். அப்போ அதில் அவர் அது பண்ணுறதுல பெரிய ஆச்சரியம் இல்லையே. நல்லா பண்ணார், பட் அப்ரிசியேஷன் கிடைச்சது. அப்ரிசியேஷன் கிடைச்சது. டெஃபினட்டாக பெட்டர் மேக்ஸ் எனக்கு ஆல்ரெடி பார்த்த ஒருத்தரையே பார்த்த விதத்திலேயே பார்த்துருக்குறாங்க. பார்த்ததுலேயே இந்த மெயின் ஸ்ட்ரீமில் பார்த்தாங்க. ஆனால் அப்ரிசியேஷன் எனக்கு அது நிறைய கிடைச்சிது. நிறைய இடங்கள்லேருந்து எனக்கு என்ன சொல்கிறது, லைக் கலக்கப்போதியார்லேருந்து எனக்கு இன்னொரு மூவ் அங்கே கிடச்சிது எனக்கு அந்த இடம். ஆனால் அதுக்கு முன்னாடியே புறம்போக்கு என்கிற பொது உடைமை அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சாரோட டைரக்டர் எஸ்பி ஜன்னார்தன் சார் இயற்கை பேராண்மைலாம் பண்ணார் இல்லையா, அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஆனால் யாருக்கும் இப்போ தெரியாது. நீங்கள் போய் பழைய ரெக்கார்ட்லாம் தட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நான் நடிச்சிருக்கேன். அதுலேயே நான் சீரியஸ் கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். அதில் காமெடிலாம் பண்ணல. அதில் வந்து ஒரு 5-6 தோழர்களில் நானும் ஒரு தோழராக வருவேன் அதில். ஸோ அது மாதிரிலாம் அப்போ பண்ணது எனக்கு தெரிஞ்சு அதுதான் என்னை வந்து கொஞ்சம் சினிமாக்குள்ளே இன்னும் புறம்போக்குக்கு முன் புறம்போக்குக்கு பின்னுன்னு சொல்லலாம். உங்களை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு இடமா இருக்குதோ? இல்லை, ஆக்டிங்காகவே சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியல. நான் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ எனக்கு ஆசைத்த போகுது யார், அப்புறம் அப்படிலாம் பண்ணிட்டு டீலா நொடிலான்னு ஒரு ஷோ பண்ணேன். இந்த பொட்டி திறப்பாங்களே சன் டிவியில், அதுலேயும் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ எல்லா ஷோலையும் பெட்டி திறக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அப்போ வந்து ஆமாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேர்ள்ஸாக நிற்பாங்க, லேடிஸாக நிற்பாங்க, மாடல்ஸு. ரிஷி அண்ணன் அவர் தான் ஹோஸ்ட் பண்ணியிருப்பார். அதில் வந்து நான் பார்ட்டிசிபெண்ட்டாக போய் நான் ஆஃப்டர் அசத்த போகுது அதுக்கப்புறம். ஓகே, அப்போ என்ன நான் காலேஜ் ஃபைனல் இயர்னு நினைக்கிறேன். அப்போ நான் போய் அதை நான் பண்ணும்போது செம்ம ஹிட். தட் மீன் அது ஹையஸ்ட் டிஆர்பி ஆஃப் எபிசோடு அந்த எபிசோடு. ஏன்னா ஃபுல்லாக மெமிக்ரியாக ஒரு பெட்டி திறக்கும் போது ரஜினி சார் மாதிரி திறக்குது, பெட்டி இந்த பெட்டி திறங்க நம்பர் 14 அப்படின்றது, விஜய் சார் மாதிரி திறக்கிறதுனா அது ஃபுல்லாக எங்கேஜ் அது மாதிரி எங்கேஜிங் எலமெண்ட்டாக ஒன்று பண்ணேன். ரெண்டாவது சின்ன பையன், காலேஜ் பையன். ஸோ அந்த இது நல்லா ஒரு ஒர்க்காக இருந்தது. அந்த எபிசோட் டெலகாஸ்ட் ஆனதுலேருந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பட வாய்ப்புகள். அந்த டே அந்த டெலகாஸ்ட் ஆன நைட் 6 படம் வந்தது எனக்கு. ஆனால் 6 படமும் நடக்கல. 6 படமும் நடக்கல. எனக்கு என்னென்னா ஒரே ஒரு படம் நடந்தது. அதுதான் வந்து மகான் கணக்கு. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். ஓகே, மகான் கணக்குன்னு ஒரு படம் கேடிவியில் நிறைய தடவை போடுவாங்க. ஆக்டர் ரமணா இருக்கார்ல, சிசிஎல் எல்லாம் நீங்கள் பேட்டிங்லாம் பார்த்துருப்பீங்க. அது அவர் தான் ஹீரோ. அதில் சம்பத் சார்ன்றவர் தான் டிரெக்டர். அதுதான் என்னோட முதல் படம், ஃபஸ்ட்டு நான் நடித்த படம். அந்த 6 படம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படங்கள்ல இப்போ எப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 படத்தில் ஒரு 3 ஹீரோவில் ஒரு கோலி சோடா மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு 4 பேரில் ஒரு ஹீரோ, ஒரு 2 பேர் டபுள் ஹீரோ, இப்படிலாம் இருந்தது. ஆனால் எதுவுமே நடக்கல அங்கே எனக்கு. அப்போ என்னென்னா சினிமாவும் தெரில, சினிமா ஆட்களும் தெரில. என்னையெல்லாம் வந்து ஒரு மேனேஜர் லிட்ரலி கூப்பிட்டு போய் செஞ்சு விட்டு அனுப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு சினிமா தெரில, என்கிட்ட என்னென்னலாம் வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கி அது வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்க, அது மாதிரி. புரியுது. ஸோ நான் என்னன்னா அதுக்கப்புறம் அந்த டைமுக்கு அப்புறம் எனக்கு சினிமா ஐயோ என்னடா இப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டம் போல இருக்கேன்னு ஒதுங்க ஆரம்பித்தேன். ஒதுங்க ஆரம்பித்தேன்னா சினிமாலேருந்து கொஞ்சம் அவைவா கற்றுட்டு வருவோம் அப்படின்ட்டு. ஓகே. ஆனால் இந்த ஜேர்னியில் சுயநலம்ங்கிறது ரொம்ப முக்கியம்ண்ணே. சரி, எந்த மற்ற இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரின்னெல்லாம் இல்லை, பர்சனல் லைஃபாக இருந்தாலும் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சுயநலம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கான ஒரு விஷயத்துக்கு நம்ம ஃபோக்கஸ் கொடுத்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இல்லாட்டி நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு சுயநலங்கிறது உங்களோட 20 வயசில் சுயநலம்ங்கிறது என்னவா இருந்தது, ஒரு 30 வயசில் என்னவா இருந்தது, 40 வயசில் என்னவா இருக்கும்? சுயநலம் ஒன்று தான். ஓகே, அல்டிமேட் கோல் அச்சீவ் பண்ணணும், அந்த என்ன ஃபிக்ஸ் பண்ணணுமோ அதை அடையணும், அதுதான் கோலாக இருந்தது. நான் 16 வயசுலேயும் அதான் இருந்தது. ஓகே, என்ன ஸ்டார்ட் பண்ணும்போது 20 வயசுலேயும் அதான் இருந்தது, 30 வயசு இப்போயும் அதான் இருக்குது, என்னோட 40 வயசுலேயும் அதான் இருக்கும். அதை நோக்கி ஓடணும். ஜெயிக்கிற வரைக்கும் தோக்குறது தப்பே இல்லை அப்படின்றது என்னோட பிலீஃப். அந்த இலக்கை நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் சினிமாவில் மட்டும்தான் வச்சுருக்கீங்களா, இல்லை லைஃப்பில் வேறு பார்ட் எல்லாம் இருக்குல்ல? இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ சினிமான்றது அல்டிமேட்டு. இன்னும் நிறைய ஆசை, ஐ மீன் நிறைய ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோல் இருக்குது. இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு கொடுக்கணும், அந்த அளவுக்கு சம்பாதிக்கணும். இது எப்படிண்ணா, இது வந்து ஜென்ரலாக எல்லாத்துக்கும் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வர்ற ஒரு விஷயமா இருக்கா, இல்லை ஏதோ ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து பாஸ்டில் நடந்ததுனால இது நடந்தனால தான் சொல்கிறேன். இப்போ நிறைய எனக்கு மெசேஜஸ் வரும், ஆனால் எனக்கு ஃபீஸ் கட்ட முடியல உங்களால். இப்போ நான் நிறைய பண்ணியிருக்கேன், ஆனால் யார்ட்டையும் வெளில சொன்னதில்லை. தட் மீன் நான் போர்ட்ரேட் பண்ணதில்லை வெளியில். இன்றைக்கும் வந்து வருஷத்தில் ஒரு 2 பசங்களை படிக்க வைக்கிறேன். என்னோடய ஊரில் 2 பசங்க படிக்க வைக்கிறேன். முடியல நேரம் ஹெல்ப் கேட்குனா அனுப்பி வைக்கிறேன், பண்ணுறேன். ஆனால் நான் போர்ட்ரேட் பண்ணது, அதனால் வெளியில் போகிறனால அவங்க தப்புன்னு நான் சொல்ல வரல, நான் பண்ணிக்கிட்டதில்லை.
தப்பில்லை. ஆனால் நான் என்னன்னா என்னோட ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இது குட்டியாக இருக்குது, அந்த குட்டின்றது பெருசாகணும். இதுக்கான இம்பேக்ட்ஃபுல் ஹேப்பனிங்காக ஏதாவது நடந்திருக்குதான்னு கேட்குறேன். இல்லை இல்லை நீங்கள் சின்ன அதான் சொல்கிறேன், இப்போ நான் வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட்டாக நான் சில இது வச்சுருக்கேன்ல. இப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. சின்ன வயசில் ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றோம். நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஒரு டைரி மில்க் சாக்லேட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். எனக்கு சின்ன வயசில் இது நடக்கல. ஆசை சாக்லேட்டோட அந்த ஆசை முடிஞ்சிருச்சு. ஓகே. அப்போ எனக்கு வந்து என்னோடைய 25ல் தான், அந்த 25, 26 தான் டைரி மில்க்னு ஒன்று வாங்கி சாப்பிட்றேன் என் காசில். ஓகே. அப்போ நீங்கள் பாருங்கள் அந்த எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், அந்த ஆசை சாக்லேட்டுக்கும் டைரி மில்க்குக்கான இடைவெளி. டியூரேஷனே ரொம்ப இல்லை இடைவெளி பாருங்கள், அது சொல்கிறேன். அதை அப்போ நம்ம பக்கெட் லிஸ்ட்டாக நான் நிறைய வச்சுருக்கேன். அதை டிக் பண்ணிட்டே வந்துட்டுருக்கேன், என்னென்னலாம் டிக் பண்ணுறேன்னுட்டு. அதில் மெயின் ப்ரியாரிட்டியாக நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்ன்றதை தாண்டி ஒரு நல்ல நடிகனாக இருக்கணுன்றது தான் ஃபஸ்ட்டு டிக்காக இருக்குது. கமர்ஷியலாக ஜெயிக்கணும், பெருசாக வரணும். ஓகே, அதை நான் பண்ண வேண்டியதை நான் பண்ணணும். இவ்வளோ பெரிய ப்ராக்ரஸ் இருக்குல்ல. ரைட்ண்ணா. சரிண்ணா, ஓகே. இப்போது இதுலேயே நான் சொல்கிறேன், இப்போது நீங்கள் ஒன்று ஜெயிக்கணுங்கிறீங்க, ஒரு ப்ராக்ரஸ் இருக்குது, ஒரு இடத்துக்கு வரணும், உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கணும்னு இருக்கீங்க. இப்போ அந்த அடையாளம் உருவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த அடையாளமும் இருக்குது உங்களுக்கு. அந்த அடையாளம் உங்களுக்கு சந்தோஷத்தை தருது, எல்லாமே தருது. இந்த அடையாளத்தை தாண்டி வேற இன்னொரு அடையாளமோ இன்னொரு 2 அடையாளமோ உங்களுக்கு சந்தோஷத்தை தரும்னா எதுவாக இருக்கும் லைஃப்பில்? பிஸ்னஸ் மேனாக இருக்குது எனக்கு பயங்கர ஒரு ஆசை இருக்குது. அது நான் ட்ரையும் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நிறைய பேர் தெரியாது, நான் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ரன் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஒன்று பண்ணணும்னு ஆசை. ஃபுட் பிஸ்னஸ்னால் அதில் இருக்கிற வேலை செய்கிறவங்க, அதில் இருக்க சமைக்கிறவங்க, இவங்களெல்லாம் வந்து சமூகத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க. இந்த சென்ஸ் நம்மளை வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஓகே. ஸ்பெஷல் சைல்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஆமாம். இப்போ என் சிஸ்டர் வந்து ஸ்பெஷல் சைல்டு. ஓகே, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து தமிழில் சொன்னால் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குறேன், எங்கள் அம்மா படுற கஷ்டங்களை நான் பார்க்குறேன். அவங்க ஃபேமிலியில் எப்படி பெரிய கஷ்டப்படுறாங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் சைல்டு குழந்தை ஒன்று பிறந்துச்சுன்னு வைங்களேன், அது வந்து அதுக்கப்புறம் அவங்க குழந்தையும் பார்த்துக்க மாட்டாங்க நிறைய பேர். மேபி நெக்ஸ்ட் குழந்தையும் அந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு பயம் ஒன்று இருக்கும். ரெண்டாவது இந்த குழந்தையும் நம்ம பார்த்துக்க முடியலையே, 2வது குழந்தை பிறந்தா என்ன ஆகுதுன்ற கஷ்டம் இருக்கும். இவ்வளோ இருக்கும். என்னோடய கோல் என்னென்னா, நான் எங்கேயுமே நான் சொன்னதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன் உங்ககிட்ட. நான் ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் மாதிரியோ ஏதோ ஒன்று, ஒரு சின்னதாக ஒரு ஃபுட் ரிலேட்டடாக அதில் வந்து ஒரே ஒருத்தவங்க மட்டும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் போட்டுட்டு, அதை செஞ்சு கொடுக்குறதுலேருந்து சர்வ் பண்ணுறதுலேருந்து எல்லாம் ஒரு ஸ்பெஷல் சைல்ட்ஸாக இருக்கணும். அது வந்து வாட் எவர், அவங்க ஆர்டிசமாக இருக்கலாம், இல்லை அவங்க டிசேபிளாக இருக்கலாம். அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை நான் பண்ணணுன்னா இங்கே நான் பண்ணணும் ஒன்று, இந்த சினிமாவில் ஒன்று பண்ணணும். அதுதான் வந்து எனக்கு ஒன்று கொடுக்கும். சின்ன வயசில் நம்ம தாத்தாவோ அப்பாவோ சேர்த்து வைக்கல சொத்து. ஸோ நம்ம தான் சேர்க்கணும். இன்னும் ஸ்டில் நம்ம வந்து சேர்க்குற இதில் இல்லை, ஆல்ரெடி வாங்கினதை அடைச்சிக்கிட்டு இருக்கோம், பட்டி டிங்கரிங் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இதெல்லாம் ஒரு கனவு. ஸோ இதெல்லாம் நடக்கணுன்னா இது ஜெயிக்கணுன்னா கரெக்டான ரூட்டில் போகணும். அதுக்கான முதல் படி தான் இந்த லப்பர் பந்து. கண்டிப்பான இந்த லைஃப்பில் ஒரு கட்டம் வரைக்கும் நீங்கள் இதுக்கெல்லாம் இவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்க வேண்டியது இல்லைன்னு நினச்சதுக்கு இன்றைக்கி அதிகமாக வேல்யூ கொடுக்குறதுனா என்ன? அன்னைக்கு வந்து வேல்யூ வந்து அதிகமாக கொடுத்துட்டீங்க, இன்றைக்கி அதை வேல்யூ கொடுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னா என்ன? வேல்யூ கொடுக்க வேணான்னு நினைக்கிறது வேணாம் நான் சொல்கிறேன். சோஷியல் மீடியாவாக இருக்கலாம். ஓகே. இன்றைக்கி நிறைய ஹேட்டு தான் அதிகமாக இருக்குது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இதுதான் சொல்கிறேன், வேல்யூ ஒன்று கொடுக்குறோம்ல, அது வேல்யூ கொடுக்க வேணாம். இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்களேன், எல்லாருமே இந்த சோஷியல் மீடியாவிலேருந்து கம்மியாகிற ஆட்கள் ஆயிடுவாங்க. அது எப்படி ஆயிடுவாங்க? இல்லை ஆகுறாங்க. ஃபோனே யூஸ் பண்ணாமல் ஆட்கள் மாறிட்டு இருக்காங்க நிறைய பேர். பெரிய ஆட்குள்ளே போயிடுவாங்களோ? இல்லை நிஜமாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஆக்டர்ஸ்லேயே, நான் யாரும் சொல்ல விரும்பல, நிறைய பெரிய ஆக்டர்ஸு செலிபிரிட்டிஸாகவே சொல்கிறீங்களா? நான் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுற பெரிய ஆக்டர்ஸே ஃபோன் கையில் இல்லை, அவங்கள்ட்ட ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லை. அவங்க இந்த சோஷியல் மீடியா, இந்த இது ஃபோன் கால்ஸு இதெல்லாம் தள்ளி அவைவாக இருக்காங்க. ஜென்ரல் ஃபோன்ஸ் இருக்குல்ல, இப்போ நோக்கியா ஃபோன் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணுற ஆட்கள், பட்டன் டைப் இந்த பாம்பு கேம் விளையாடுமே அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. பெரிய நீங்கள் சொல்கிற செலிபிரிட்டிஸ்லாம் சொல்கிறேன், அவங்களுக்கு இது ஏன்னா அவ்வளோ ஹேட் இருக்குங்க. எவ்வளோ ப்ளஸ் இருக்கோ அவ்வளோ ஹேட் இருக்குங்க. ஓகே, அதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்காம இருக்கிறது. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் வேல்யூ உங்களுக்கு எது தேவையோ அந்த இதில் கொடுங்க வேல்யூ. ஆனால் இது ஒன்று கண்டிப்பாக இருக்குமேண்ணா, நீங்கள் ஒரு கட்டம் வரைக்கும் ஒன்றுக்கு வேல்யூ கொடுக்காம இருந்திருப்பீங்க, இன்னைக்கு அதுக்கு வேல்யூ கொடுப்பீங்கல்ல. அது ஒன்று இருக்குது. அது பர்சனலாக எங்கள் அப்பா நான் சொல்லுவேன். நான்
அப்பா இப்போ இல்லை. ஸோ அது நமக்கு தெரியும்ல, அப்பா இருக்கும்போதும் அப்பா இல்லாத போதும் அந்த வேல்யூ அது எதாவது சொல்லுவாங்க, ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்க அருமை தெரியாதுன்னுவாங்கல்ல. தெரியாது. மேபி அதை நான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கலாமோ. ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கலாமோ. சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து நான் விவரம் தெரியாத வயசில் அவர் மேலே படுத்து தூங்குறதாகட்டும், அவர் மேலே காலை போட்டு படுத்து தூங்குறதாகட்டும். எங்கள் அப்பா வந்து எப்படி இருக்குன்னா, ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க, வந்துட்டு நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபைலெல்லாம் ஃபுல்லாக பவுடர் அடிச்சுட்டு கமன்னு இருப்பாங்க. நைட்டு வந்து படுத்தாருன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும் அவரை நாங்கள்லாம் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்தால் மூஞ்சி கூட கழுவ மாட்டேன்னு வைங்களேன். ஆனால் அவர் பக்கத்தில் போய் படுத்தா ஏதோ அப்படியே ப்ளசண்ட்டாக அப்படி இருக்கும். அவர் மேலே கால் போட்டுக்கிட்டு கட்டி பிடிச்சி தூங்குவேன். அதெல்லாம் கொஞ்சம் அந்த அடல்ட்டாக ஆனதுக்கப்புறம் எப்பயுமே அது நடக்கும்ல, ஒரு அப்பாவுக்கும் ஒரு பையனுக்கும் ஒரு இடைவேளை வரும். அம்மாட்ட இருக்கிறது இருக்கும். அது ஏன் வருதுன்னு எப்போவாது நீங்கள் இல்லை, அது தெரியல. அது எல்லாருக்கும் அது யூனிவர்சலாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நடந்திருக்கும்ல? அதுதான் கேட்குறேன். எல்லாருக்கும் நடந்திருக்கும். மேபி எல்லாமே ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு ஜோன், அது ஒரு ஏதோ ஒரு இடைவேளை ஆகுது. அவரோட ஆசையெல்லாம், சின்ன சின்ன ஆசைங்கள்லாம் ஒருவேளை நிறைவேற்றலையோ. இப்போ என்ன சக்ஸஸ் அவர் பார்க்கல இன்னும். தட் மீன் சக்ஸஸ்னால் நான் கலக்கப்போது யார் வின் பண்ணதெல்லாம் பார்த்துட்டாங்க. பட் பெட்டர் மேக்ஸ்னு ஒரு படம் என்னோட அல்டிமேட்டுன்றது என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மகான் கணக்கு முடிஞ்சு யமுனான்னு ஒரு படம் பண்ணேன். யமுனான்னு ஒரு படம். அந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா சொல்லி ஒரு தேட்டர் ஃபுல்லாக ஃப்ளெக்ஸ் எல்லாம் அடித்து என் பையன் நடிக்கிறான் அப்படின்னு ஊர் ஃபுல்லாக என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, தவிர வெளியில் பெருமையாக பேசுவாங்கல்ல. எல்லா பக்கங்களும் அப்படி தான். நம்மளை பற்றி பெற்றவங்க நம்மகிட்ட மட்டும் தான் சொல்கிறதே இல்லை. வெளியில் நல்லா பெருமையாக பேசுவாங்க. அது மாதிரி அவர் வெளியில் பயங்கரமாக பேசுவார். அதுக்கப்புறம் பெட்டர் மேக்ஸ் படம் வரும்போது தான் அவர் ரொம்ப உடம்பு சரியாமல் ஒரு 8 months வந்து பெட்டில் படுக்க ஆகிட்டார். கொஞ்சம் அவரை ரைட் அண்ட் லெஃப்ட் லெக் பேரலைஸ் ஆகி கொஞ்சம் ரொம்ப முடியாமல் ஆகிட்டாங்க. அதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் லைஃப்பில் அந்த மொமெண்ட்டு. இன்னும் அவரோட அந்யூன்யமாக இருந்திருக்கலாம், கொஞ்சம் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி அவரை ஹக் பண்ணணுன்னு தோணுது, முடியல. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிறேன்ல, ஒரு ரியலைசேஷனாக. ஆமாம். அதனால் நான் என்ன சொல்லுவேன், இன்கேஸ் உங்கள் அப்பாலாம் கூட இருக்காங்க, அம்மா கூட இருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் யாராவது ஃபோன் பண்ணால் கூட, இப்போ யாராவது அம்மா அப்பா கால் பண்ணால் ஃபஸ்ட்டு அதை அட்டன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மற்ற வேலையை பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபீல் பண்ணுறேன்ல, இப்போ நான் எங்கள் அப்பா கூட நான் இப்போ ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்னால் எங்கள் அப்பா ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போக முடியலேன்னு ஒரு வருத்தம் இருக்குது. எங்கள் அப்பா வந்து அவருக்கு ஒரு கார் வாங்கி தர முடியலேன்னு ஒரு வருத்தம் இருக்குது. அவர் வந்து ஆக்சுவலாக லாரியில் ஒரு கிளீனராக ஸ்டார்ட் பண்ணார் அவரோட கெரியரை. கொஞ்சம் கொஞ்சமாக லாரி கிளீனர் டிரைவர்லேருந்து அப்புறம் நார்மல் டிரைவராகி, கார் ஓட்டி, கார்லேருந்து ஜீப் டிரைவராகி, ஜீப் டிரைவர்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கப்புறமேட்டு 10th standard மட்டும்தான் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ப்ராட் அண்ட் ஃப்ரண்டில் கிளர்க்காக போஸ்ட் ஆனார். பியூனாக இருந்தார். பியூன்லேருந்து கிளர்க்லேருந்து அசிஸ்டன்ட் கிளர்க், இப்படின்னு இந்த ப்ராக்ரஸ் பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன்ல இவ்வளோ கஷ்டம். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ அன்றைக்கி நிலைமையில் எக்கனாமிக் சுச்சுவேஷனில் அப்பா அம்மா 3 பசங்கன்னும் போது அது பெரிய விஷயமா இருக்குது. இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ எங்கள் அப்பா இல்லாத இடத்த நான் தான் அதை டேக் கேர் பண்ணுறனால, இப்போ என் ஃபேமிலி, நானே, என் தம்பி தங்கச்சி, என் பொண்ணு, என் ஒய்ஃபு, எங்கள் அம்மா, இந்த ஜாயின்ட் ஃபேமிலியை நான் மெயின்டைன் பண்ணுறதுக்காகட்டும், அந்த எக்ஸ்பென்சஸை மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், அப்போ அந்த மனுஷன் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு போயிருக்காருன்றது இடத்துக்கு வந்து உட்காரும்போது அவன் இந்த விஜய் சேதுபதி சொல்லுவார்ல, முட்டை போடுற கோழிக்கு தானே சொல்லுவார், வலி அவங்களுக்கு தான் தெரியும், அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக. ஸோ வேல்யூ பண்ணால் போதும். அதுதான் நான் சொல்கிறேன். அதான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக்கே ஆகலை. எனக்கு எதையுமே நான் திரும்ப கேட்டேன். கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருந்திருக்கும். ஓகே, ஏஜ் ஆக என்ன அப்பா இது மேபி இந்த பெட்டர் மேக்ஸ் படம் முன்னாடி தான் பெட்டர் மேக்ஸ் ரிலீஸ் ஆகி ஒரு 1 weekல இருந்தாங்க. ஓகே, அந்த டைமில் வந்து அவரால் அந்த படம் பார்க்க முடியலன்னு ஒரு வருத்தம். 2வது இந்த லப்பர் பந்து மாதிரி ஒரு படத்தை அவர் பார்த்துருக்கலாமே. பார்த்துருந்தா இன்னும் ஒரு மாதிரி பெருமையாகவும் ஊர் ஃபுல்லாக ஏன் மவன் யார் தெரியுமான்ற லெவலுக்கு ஒரு அலப்பறையை பண்ணியிருப்பார். கண்டிப்பாக. ஏதோ ஒரு விதத்தில் அவரோட அது நான் பிலீவ் பண்ணுறேன். நான் இங்கே சம்வேர் ஐ பிலீவ் த ஆரா. அது எப்பயுமே எங்கள் வீட்டில் அதை நான் எப்பயுமே ஃபஸ்ட்டு நான் சாமி கும்பிடும்போது நான் எங்கள் அப்பாவையும் கும்பிட்டு அப்படி தான் போகிறேன்னு வைங்களேன். அதை நான் பிலீவ் பண்ணுறேன், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்கன்ட்டு. ஆனால் இப்போது இந்த ஒரு விஷயம், இது நான் அந்த ஃபேமிலி பற்றி பேசுறதுனாலன்னு கேட்கல. ஓகே, ஜென்ரலாகவே எனக்கு மைண்டில் இருந்தது. நம்ம வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க, அவங்களுக்காக நம்ம அழுதுருப்போம். ஓகே, அதே மாதிரி நம்மளை முக்கியம் நினச்சி யாராவது ஒருத்தராவது நம்ம லைஃப்பில் அழுதுருப்பாங்க நமக்காகன்னு. அந்த மாதிரி ஒரு நபர்னா எனக்குன்னு அழுகிறது கண்டிப்பாக மேக்ஸிமம் அம்மா இருக்கலாம். என் ஒய்ஃப் அழுக மாட்டாங்க. ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்.
நான் என் ஒய்ஃப் அழுது நான் ரொம்ப ஃபியூ இவ்வளோ கல்யாணம் ஆகி 8 வருஷத்தில் ஒரு 2 தடவை அழுது பார்த்துருப்பேன். ஓகே ஆனால் நான் அப்படியே ஆப்போசிட். நான் பயங்கரமாக அழுதுருவேன். பார்க்க தான் நம்ம இப்படி இருக்கோம். ஓகே ஓகே. ஏன்னா ஆனால் ஆம்பளைங்க அழுதா ஏதோ பெரிய இதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. அண்ணா இந்த ரப்பர் பந்து படம் பார்த்தேன். அதுல நிறைய பேர் 4 ஓடுறேன்ல. இல்லண்ணே தினேஷ் அவரோட ஆமாம் பார்த்தீங்களா? அப்போ அந்த கேரக்டர் பார்த்தீங்களா? ஆமாண்ணே. அது கிட்டத்தட்ட என் ஒய்ஃப் வந்து என்னென்னா கேரக்டராக அவங்க இதில் சொல்ல மாட்டேன், நான் அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல சொல்கிறேன். இப்போ வியாபாரி படத்தில் ஒரு க்ளோனா இன்னொரு க்ளோன் செஞ்சு வச்சுட்டு போவாங்களே, அது மாதிரி என்னோட க்ளோனாக நான் பார்க்குறேன். பிகாஸ் நான் இல்லாத டைமில் நானாக இருந்து அவள் என் வீட்டை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் மளிகை ஜாமான் வாங்குறதுலேருந்து வீட்டு வாடகை, தட் மீன் ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து காசு நம்ம கொடுக்கலாம், யார் வேணால் கொடுக்கலாம், அதை மெயின்டைன் பண்ணுறது யார்? கண்டிப்பா அதுக்கு எமோஷனலாகவும் ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஆமாம், அதில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. எனக்காகனா இப்போ என் பொண்ணு அழுகிறா, அது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. இல்லை சம்டைம்ஸ் அந்த நம்ம என்ன மிஸ் பண்ணும் போதாகட்டும், சூப்பர்ண்ணே. என்ன சம்டைம்ஸ் நான் ஏதோ ஜெயிக்கிறத பார்க்குறதாகட்டும், நான் சொல்கிறேன், நான் இப்போ ரீசெண்டாலாம் சொன்னேன், நான் அப்பா வந்து ஃபஸ்ட் டைம் ஜெயிச்சிருக்கேன்டா சினிமாவில் அப்படின்னு சொல்லும் போது சூப்பர்ப்பா சூப்பர். இப்போ நான் கண் கலங்கும் போது அவளுக்கு கண் ஆட்டோமேட்டிக்காக கலங்கும். இந்த மீட்டரில் நீங்கள் பாப்பா கிட்ட நீங்கள் பேசணும்ல. ஓகே. இதெல்லாம் தான் நடக்கலை எனக்கு சின்ன வயசில். எங்கள் அப்பா நீங்கள் அங்கே என்ன மிஸ் பண்ணதோ அது எல்லாமே அதை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தட் மீன் அப்பா பொண்ணுன்ற ரிலேஷன் மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸாக அப்பா பொண்ணுன்ற ரிலேஷன் இருக்கணும். ஓகே. இருக்கக்கூடாதுன்னு இல்லை, அது டெஃபினட்டாக இருக்கணும். கொஞ்சம் ராதட்டு போட்டால் படிக்கணும். அதை தாண்டி ஒரு நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று வந்து என்கிட்ட மறைக்காமல் சொல்லணும். வந்து அந்த லெவல்ட்டு லிபர்ட்டி இருக்கணும், கம்ஃபர்ட்னஸ் இருக்கணும். சார் நான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லணும் பிரச்சனையோ சந்தோஷமோ. இன்றைக்கி டே எப்படி இருந்தது, நல்லா இல்லை ஸ்கூலில், என்னை இந்த மிஸ்ஸை திட்டினாங்க, அதை நீ வந்து என்கிட்ட சொல்லு. இல்லை நல்லா இருந்தது, அப்ரிஷியேட் பண்ணாங்க, அதை என்கிட்ட சொல்லு. அந்த இது அவளுக்கு ஃப்ரெண்டாக அந்த மாதிரி இருக்கணும். ஸோ எனக்குன்னு அழுகிறதுன்னு பார்த்தா எங்கள் அம்மா, என் பொண்ணு, என் தங்கச்சி சில டைம் கூட அழுதுருக்காங்க. சம்டைம்ஸ் ஏதோ ஒரு எமோஷனில் அப்படிலாம். நான் வந்து யாருக்காக ரிலேஷனோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நிறைய அப்பாக்காக அழுதுருக்கேன். ஏன்னா நான் ஞாபகமாக நிறைய இடங்களில் வரும். அவரோட ஃபோட்டோ பார்க்கும்போது, ட்ராவல் பண்ணும்போது திடீர்னு அவரோட நினப்பு திடீர்னு பொங்கிட்டு வரும். அது எதுனாலும் தெரில. சம்டைம்ஸ் ஏதோ ஒரு மாதிரி உள்ளே இருந்து ஒரு மாதிரி வரும்னு சொல்லுவாங்க. அழுத மூமெண்ட்ஸ்னால் எனக்கு தெரிஞ்சு தான் ரொம்ப அழுதுன்னா அப்பாவுக்கு தான் வச்சுக்கோங்களேன். இல்லை சந்தோஷமாக கூட இருக்கலாம்ல, பாசிட்டிவாவோ பெருமையாவோ. சந்தோஷமாக அந்த லபர் பந்த அப்போ அந்த ஃபஸ்ட் ஷோ பார்க்கும்போது, ஓகே, தேட்டரில் படம் முடியும் போது டைரக்டர் பேர் போட்டு வந்தபோது ஹோல் கமலா தேட்டர் கிளாப்ஸ் பண்ணாங்க. இது எல்லா ஸ்க்ரீன்லையும் நடக்குது. இப்போ இவ்வளோ வருஷங்க அப்புறம் எனக்கு ஒரு பிளாக் பஸ்டர்னு ஒரு போஸ்டரில் இருக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ கண்ணில் தண்ணி வந்தது. எனக்காகவும் ஒரு இயக்குனர் அந்த கைத்தட்டல் கிடைக்கும் போதும் இந்த மனுஷன் எவ்வளோ போராடி இருப்பான்ல அப்படின்ற ஒன்று இருக்கும்ல, அப்போ கண்ணு கலங்குச்சு. கண்டிப்பாக இந்த படம் ஆக்சுவலாக ஏன் வந்து இப்போ பிளாக் பஸ்டர் அனௌன்ஸ் பண்ணதுக்கான ரீசன்னா ரிப்பீட் ஆடியன்ஸ் வராங்க. ஆமாண்ணே. 3 to 4 counts 3 countsன்ட்டு நான் பார்த்த வரைக்கும் இதில் வந்து 2-3 லேயர் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். எனக்குமே அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டில் எக்ஸைட்மெண்ட்டாக ஒன்று பார்ப்போம்ல, என் படம்டா அப்படின்னு உட்காந்து எக்ஸைட்மெண்ட்டில் பார்த்து முடிச்சிட்டேன். சூப்பராக இருக்குது. ஸோ 2வது தடவை பார்க்கும்போது அது ஒன்று கிடச்சிது, 3வது தடவை பார்க்கும்போது ஒன்று கிடச்சிது. என்ன சொல்ல வர்றாருங்கிறது ஒன்று இருக்குது. டைலாக்ஸ், ஒரு சின்ன மைனூட் டைலாக்ஸில், ரியாக்ஷன்ஸ், நெஞ்சுக்கு நீதி. ஆமாம், டைலாக் ரைட்டர் தான் பயங்கரமான டைலாக்ஸ் இல்லை. அப்போ அவரோட ரிட்டர்னில் வரும் அதில் ஒன்று சொல்லியிருப்பார், நியூட்ரல்ன்றது நடுவில் நிற்கிறது இல்லை, நியாயத்தின் பக்கத்தில் நிற்கிறதுன்னு. நியூட்ரலாக நிற்கிறதுன்றது நடுவில் நிற்கிறது இல்லை, நியாயத்தின் பக்கத்தில் நிற்கிறது தான் நியூட்ரல். ஓகே. ஸோ அது வேர்ட் பாருங்கள், அந்த இதுலேயே நிறைய டைலாக்ஸ் அந்த மாதிரி சூப்பரான இருக்கும். அது என்னென்னா மக்கள் உணர்ந்து கைத்தட்டுறாங்க, அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்க கேட்க. பிரபலமான நம்ம செலிபிரிட்டிஸோட டோனில் ஒரு சில டைலாக்ஸ் எழுதியிருக்கேன் நான். அந்த டைலாக்ஸை இவர் வாய்ஸில் அவங்க வாய்ஸில் கேட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, அதனால். சூப்பர், இது உங்கள் டைலாக் இது? ஆமாண்ணே. ஃபஸ்ட்டு வந்து ரஜினி சார் போட்டிருக்கீங்க, எங்கே வேணால் ரெஃபரன்ஸ் தேடி பார்த்துக்கலாம், எங்கேயும் இருக்காது. ஓகே, கண்ணா நல்லா கேட்டுக்கோ. ஒன்று பெரிய மனுஷன் ஆனதுக்கு அப்புறம் பேசணும், இல்லாட்டி பெரிய மனுஷன் ஆகுற வரைக்கும் பேசணும். இல்லாட்டி நாட்டிலையும் மரியாதை கிடைக்காது, வீட்லேயும் மரியாதை கிடைக்காது. ஐயா சிச்சா. அடுத்து கமல் சாரா, வாழ்க்கையில் எவனும் ஒரு நாள் 2 நாளில் மாற போகிறதில்ல. ஆனால் மாறிட்டிங்கன்னா அவன் வாழ்க்கையில் 1 நாள் 2 நாள் மட்டும் மாற போகிறதில்ல. என்ன புரியலையா? மாறிப்பார், புரியும்.
ஓகே ஏன்னா அவர் மாதிரியே இருக்கணும்ல அந்த டைலாக், அதனால அப்படி. இல்லை இல்லை, இதில் ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்குது, எனக்கு அப்புறமா சொல்லுங்கள். கண்டிப்பா. இல்லை இல்லை, நான் இல்லை நான் ரொம்ப இல்லை விளையாட்டுக்கு சொன்னேன். சொல்லுங்க. இப்போ அதான் வாழ்க்கைன்னா இப்போ டக்குன்னு ஒரு நாள் 2 நாள் மாற முடியாது. அப்படி அவன் மாறிட்டான்னா அவன் வாழ்க்கையில வெறும் 1 நாள் 2 நாள் மட்டும் மாறாது, மொத்த வாழ்க்கையுமே மாறிடும். வடிவேல் சார் சொல்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதி சார். அடுத்து நான் குமுதா, செத்தவங்களாம் திரும்ப வரலாமா என்னமோ, வர வேண்டாம்னா தான் வராமல் இருக்கிறானுக்கு, வர வேணாம்னா வராமல் இருக்கலாங்களா? என்ன பாம்பூத்துக்கு கை விட்டா கடிச்சு அந்த மாதிரி போகுது. என்ன நீங்க சொல்கிறேன், செத்தவனெல்லாம் திரும்ப வரலாமே என்னமோ, வர வேண்டான்னு தான் வராமல் இருக்கிறானுலாம் இருக்குது. செத்தவங்களாம் திரும்ப வரலாமா என்னமோ, வர வேண்டாம்னு தான் வராமல் இருக்கானுன்னு நினைக்கிறேன். நீ செத்தா வருவியா? வரமாட்ட தானே? மாட்டேனே, மூட்டுவா. விஜயகாந்த் சார். பூனை உருமுனாலும் இருமல் தான், அதே புலி இருமுனாலும் உருமல் தான். புலி இருமுனாலும் உருமல் தான், பூனை உருமுனாலும் இருமல் தான், அதே புலி இருமுனாலும் உருமல் தான். சட்டத்தை சட்டையா மாட்டிக்கிட்டு சுத்துற வேண்டாம் இந்த தவசி, என்கிட்ட உன் பூனை சத்தமெல்லாம் எடுபடாது, வாடா. நைஸ். விஜய் சார் போட்டிருக்கீங்க. அடுத்து நண்பா நண்பீஸ், நீங்கள் லவ் பண்ணும்போது பிரேக்கப் ஆச்சுன்னா காதலை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் லவ் பண்ணும்போதெல்லாம் பிரேக்கப் ஆச்சுன்னா காதலே உங்களை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். விட்டுட்டு வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க நண்பா. ஓகே. அடுத்த தலை. தம்பி மால்வாகனம், என் வாழ்க்கையை பற்றி நான் யார்கிட்டையும் பேசினதில்லை, யார் பேசுகிறத கேட்டோம் என் வாழ்க்கையை நான் வாழ்கிறதும் இல்லை. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அது தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. ஃபைனலி என்ன சொல்கிறது, என்னோடய விசிட்டிங் கார்டுன்னு ஒன்று இருக்கும்ல. ஆமாம், சினிமாவோட விசிட்டிங் கார்டாகட்டும், எனக்குன்னு ஒரு விசிட்டிங் கார்டுன்றது அந்த மிமிக்ரி தான். ஸோ அந்த மிமிக்ரி நான் எப்பயுமே எப்படி சொல்கிறது, லைக் ஒரு புக்குக்குள்ளே இருக்கிற ஒரு மயில் இறக்கு மாதிரி எப்பயுமே சேஃபாக வச்சுருப்பேன்னு வைங்களேன். ஓகே, ஹாப்பியாக ஒரு அது எப்பயுமே இருக்கும் எனக்குள்ளே. என்னோடய அல்டிமேட் எய்முன்றது எந்த ஒரு சாயலும் இல்லாமல் நம்ம வந்து நடிக்கணும், நடித்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது அப்படின்றது தான். ஸோ அதுக்கான ப்ராக்ரஸும் தனியாக போயிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி அப்பப்போ ஃபன்னாக அது எப்பயுமே இருக்கும். அது இன்பில்டாக நம்ம ஒருத்தவங்க மாதிரி இமிட்டேட் பண்ணுறது அது இருக்கும். இந்த படம் வந்து இப்போ லப்பர் வந்து எனக்கு ஒரு பயங்கர ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி ஃப்யூச்சரில் நிறைய 2-3 படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து பாம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அர்ஜுன் தாஸ் சார் தான் ஹீரோ. சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தோட இயக்குனர் விஷால் வெங்கட் ப்ரோ, அவர் தான் இயக்குனர். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பிரம்மாண்டமான அடையாளமாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, எந்த ஒரு சாகல் இல்லாமல் டிஎஸ்கேவா தெரில, வெங்கடேஷா தெரிஞ்சுன்னு. அந்த மாதிரி அடுத்த இந்த படத்துலையும் இந்த கேரக்டர் மோகன் ஒரு கேரக்டர் பண்ணிங்க, அது மோகனாக தெரியும்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள். ஃபைனலி டீம் சார்பாகவே உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லுவேன், எங்கே போனாலும் நிறைய ஆக்டர்ஸ் வந்து இங்கே நம்ம எப்படி கடந்து போயிடுறோம். பீப்புள் வந்து எப்படின்னா, நல்ல டேலண்ட்டுப்பா, செம்ம டேலண்ட்டு, ஆனால் ரொம்ப அன்ரேட்டடில் ப்ரோ, நீங்கள் அன்ரேட்டட் அப்படின்னு அந்த அன்ரேட்டுன்ற வார்த்தையை மாற்றி செலிப்ரேட்டாக மாற்றிக்கிங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தவன் காசு சம்பாரிச்சிட்டு வந்து இன்றைக்கி தேட்டரில் படம் பார்த்து கைத்தட்டுற அவன் தான் இன்றைக்கி இந்த மாதிரி நடிக்கிற நடிகங்களுக்கு சாப்பாடு போடுற முதலாளி. அவங்க செலிப்ரேட் பண்ணால் தான் நாம் பெரிய ஆளாக முடியும். அந்த தெளிவு இருக்கணும். நீங்கள் இவங்கள தான் நான் செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு இல்லை, பிடிச்சிருக்கா சூப்பராக பண்ணிடுங்க, பாராட்டிடுங்கன்ற. நான் நல்ல விஷயமா இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. உங்களோட பேசினது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கே வந்து கொஞ்சம் உங்கள் கேள்விகள் வந்து கொஞ்சம் நிறைய யோசிக்கவும் வச்சுது. ஸோ யூஸ்வலாக ஒரு கேள்வி இல்லாமல் ஒரு டெம்ப்ளேட்டாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் நம்மக்கிட்டேருந்து ஏதோ ஒன்று வரும். இப்போ நான் இந்த புக்குக்குள்ளே இருக்க மயிலில் இருக்க மாதிரிலாம் நான் திடீர்னு மைண்ட்லேருந்து வருதுன்னு வைங்க, நம்ம எதுலேயும் நான் பேசினதில்லை. பட் நமக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இதமாக இருக்கும்ல, அதுதானே சின்ன வயசில் எப்படியாவது இப்போ புக்குக்குள்ளே ஒரு இறக வச்சா குட்டி போட்டுறாதான்னு சந்தோஷமாக பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் சொல்கிறேன் நான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆஃப்டர் லாங் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபைனலி பாட்காஸ்ட்டில் மனசை விட்டு எதையும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல், ஃபில்டர் இல்லாமல், இதை மறைச்சி அதை மறைச்சி பேசாமல் கண்ணாடி முன்னாடி எனக்கு என் கூடயே பேசுகிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இவ்வளோ நேரம் டிஎஸ்கே ப்ரோ கூட பேசினதில் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களை என்கேஜ் பண்ணியிருக்கும், ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்னொரு அழகான மனதோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் அன்புக்கு நன்றி. என்கே ஃப்ரம் ஃபைனலி. தேங்க்யூ.